அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கலகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஷானுபதலியே சந்தியா வதன சற்கருமங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஊசி ஒளியை தெரிவித்து சகத்திரநாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரப்படுத்தி கொண்டு தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படை கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போட்டி வழங்குவது உலகத்துணை அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணவுக்கு எடுத்துக்காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவழிய திருப்பாதம் தொட்டு ஆசை பெற்று இந்த அண்ட சராசரத்திலே ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவரை ஆழத்திலே இந்த காலத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாடி இருந்து வாசம் எடுக்கிறான், பிண்டம் எடுக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனையும் தரிசித்து நல்ல ஆசை பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்றி அதன் பின்னால் பார்க்கட சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம், அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லையிருப்பார்கள். அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவன் அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என சொல்லக்கூடிய முக்கடவுள் துணையப்பட்டுவிட இந்த நாரத மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யப்படுகின்றார். என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்கூறாக அப்படி புஷ்பா புஷ் புஷ்னு கிளம்புதே. புஷ்பத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, பீப்பம்.
இருக்கட்டும். அது இது பேசுறீங்க வசனத்துக்கு அடிதானா? அப்போ மொத்தத்தில் உங்களை சொல்லி குத்தம்ல. முன்னால் ஒருத்தர் வந்தார் இல்லையா? வந்தாரா வந்தாளா? உங்களை கற்றுக் கொடுத்து போயிட்டா வாயை திறந்து அடிக்கணும் அப்படின்னு. காரணம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்றான் வள்ளுவன். அந்த வகையிலே வந்தாரை வாழவைக்கூடிய வண்டமிழ்நாட்டிலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் இந்த மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயக மூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயக மூர்த்தியை அல்லல் போம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்து தொல்லைவோம் போகா தீரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கா என்று கணபதியை சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முன்பாக முதற்கண் மூர்த்தியாகப்பட்டவனாக விநாயகனை ஏன் வணங்குகிறோம்? அப்பேற்பட்ட எல்லா தெய்வங்களுக்கும் அவர்களுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. ஆனால் விநாயக பெருமானுக்கு மட்டும் எதற்காக தலை சிரம் மட்டும் யானை உருவத்தினுடைய தலை இருக்கிறது? என்ன காரணம் என்ற ஒரு கருத்தை அன்பான பக்தர் கேட்டுக்கொண்டார். கண்டிப்பான முறையிலே அதற்கு விளக்கம் தேவை என்று சொல்லிவிட்டார். அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும். அனுதினமும் அன்றாடம் அகில உலகெல்லாம் சுற்றி வரக்கூடிய நார்வலாகப்பட்ட அடியன் உள்பட எல்லோருக்கும் முதல் தெய்வம் நம்மர்தான். ஆனால் முதலில் தோன்றிய தெய்வம் அல்ல, இடையில் தோன்றிய தெய்வமாக இருந்தாலும் முதல் மூர்த்தியாக இடம்பெற்று விட்டார். எந்த வகையிலே அப்படின்னா, ஒரு சமயம் பரமசிவன் பார்வதியினுடைய கைலாயம் இருப்பிடம். அந்த கைலாயத்திலே அந்த புறத்திலே நந்தவள பகுதியிலே ஒரு பொய்கை. அந்த பொய்கையில் தான் அனுதினமும் என் தாயை கவட்டபல் ஆதிபராசக்தி நீராடுவார். அப்படி நீராடச் செல்லும் பொழுது இங்கே சிவனார் பட்டவர் எல்லா ஜீவன்களுக்கும் படி இழக்க வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார். ஆனாலும் இருந்தாலும் கைலாயத்துடைய காவல் யார் பொறுப்பு என்றால் நந்தி தேவருக்கு. இந்த நந்தியாகப்பட்டது காவல் தெய்வமாக இருக்கும் பொழுது நந்தியை அழைத்து சொல்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி, அப்பன் படியலுக்கு சென்று விட்டார், ஆத்தா நீராடக்கு செல்கிறேன், யாரும் இந்த இடத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக நீ இவ்விடத்திலே காவலாக இருக்க வேண்டும் என்று. இதற்குள்ளே படியடைஞ்சு விட்டு பரமசிவன் வந்துட்டார். வந்தவுடனே உள்ளே புகிறாரு. இவர் நந்தி போய் தடுக்க முடியலை. காரணம், நாயகனே வரும்பொழுது எப்படி அந்த இடத்துக்கு முதலாளி வரும்பொழுது என்னதான் காவல்காரனாக இருந்தாலும் முதலாளி தடுக்க மாட்டாங்கல்ல, சரியா நீங்கள் போங்கய்யா அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா போங்கய்யா அனுமதி கொடுத்துட்டாரு. இவர் போயிட்டார். இதை பார்த்த ஆதிபராசக்தி, நான் தான் யாரையுமே வரவிடக்கூடாது என்று உனக்கு பொறுப்பு கொடுத்தேன், இந்த பொறுப்பு நீ சரியாக செய்யலையே அப்படின்னு கோபப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது, இனி இந்த பொறுப்புக்கும் ஒரு தலைமைக்கானால் நீ கிடையாது என்று கோபப்பட்டு உள்ளே சென்றவள் தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சந்தனம் அனைத்தையும் திரட்டி ஒரு உருவத்தை பிடித்து ஒரு பிள்ளையை காவலாக வைக்கின்றார். அதையும் கடந்து சிவகணங்கள், இப்போ சிவகணங்களோட சிவபெருமான அனுதம் நடந்துக்கிட்டே இருக்குன்னு அந்த படியில் இருக்கிற விஷயம் கடந்து வர்றாரு. வரும்பொழுது மறுநாள் தேவையிலே இந்த பிள்ளையாகப்பட்டவன் தாயினுடைய குளியலுக்காக காவல் காத்து கொண்டு இருக்கிறான். அப்போ கேட்குறாரு, இங்கே ஒரு பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளையார், இந்த பிள்ளையார், அதே பிள்ளையார், இந்த பிள்ளையார். சத்தம் கேட்டோன்னா அதை ஓடி, அதாவது பஸ் கத்தி ஓடிடுறா. இது என்னுடைய தேவைக்காக, என் பாதுகாப்புக்காக என்னால் நானே உருவாக்கப்பட்ட குழந்தை அது. இந்த பிள்ளை நமது பிள்ளை தான். ஓ, இந்த பிள்ளை யார் என்று கேட்டேன். இது பிள்ளை யார், ஆனாலும் இது நமக்காக உருவாக்கப்பட்ட அதிபதி. இருந்தாலும் அந்த இடத்திலே கணங்கள் எல்லாம் இப்போ ஏற்பட்டு ஒரு நாயகன் தோன்றிவிட்டான் என்றால் எங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு கிடையாது. அப்போ இவன் தானே நாயகன். ஆம், இன்று முதல் வினைகளெல்லாம் தீர்க்கக்கூடியவன் நாயகன், வினைக்கு நாயகன் அவனை விநாயகன். கணங்களுக்கெல்லாம் இனிமேல் உங்களை தலைமையேற்று செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு, தலைமை அதிகாரியாக இவரை நியமிக்கின்றேன். அதனால்தான் கணங்களுக்கெல்லாம் கணங்களுக்கெல்லாம் பதி என்றால் தலைவன். ஆக கணங்களுக்கெல்லாம் பதியாகப்பட்டதனாலே அவன் கணபதி. எனவே இந்த பொறுப்பு இனிமேல் இந்த உலகத்திலே யார் எந்த செயலை செய்தாலும் நீ எப்படி இந்த இடத்துல தலைமையாக இருக்கின்றாயோ உன்னையே தலைமையாக வைத்து, உன்னையே முதல் பொருளாக வைத்து, உன்னையே மூலப்பொருளாக வைத்து வணங்க வேண்டும் என்று அன்னை ஆதிபராசக்தியும் பரமசிவனாரும் ஆசை கொடுத்து இன்று விநாயகப் பெருமானை பூமியில் தோண்ட வைத்து விட்டார்கள். இது முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த பிள்ளையார் சொல்லி கேட்பது உடனே யாரும் போகக்கூடாது சிவனை தடுத்தார் இல்லையா? தடுக்கும் பொழுது கோபப்பட்ட ஈசன் தன்னுடைய சூலாயத்தை விட்டு இந்த சிவகணங்கள்லாம் நீயே நானும் சொல்லி இந்த குழந்தையை வதம் பண்ணுறதுக்கு துடிக்கிறான்.
கேட்டது நான் தான், நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம் சொல்லி சிவனே நேரடியாக சூலாதத்தை வைத்து கோபத்தில் தலையை துண்டிச்சிட்டார். அப்போ தான் ஆத்தா அடியேசி ஓடி வந்தா. ஓடி வந்து பார்க்கும் பொழுது, இந்த என்னால் உருவாக்கப்பட்ட குழந்தையை இப்படி தலைவரை உடம்புல வரைய ஆக்கிட்டீங்களே, இது எனக்கென்று உலகத்துக்கெல்லாம் ஒரு நன்மைக்காகத்தானே ஒரு நாயகனாக வேண்டும் என்று தோற்று வச்சேன். அப்போ இதற்கு தலைவரை இப்படி தோன்று வச்சு நீ ஒட்ட வைக்க முடியாதே, எப்படி இது உயிர் வர முடியும் அப்படின்னா, அப்போ தான் அங்கே ஒரு பரமசிவன் ஒரு உண்மையை சொல்கிறார். எப்படின்னா, பூலோகத்திலே கஜமுகாசுரன் ஒருத்தர் இருக்கிறான். கஜம் என்றால் யானை, யானை முகம் என்ற ஒரு அசுரன் இருக்கிறான். அவன் என்ன, உன்னுடைய வாங்கின வரம்பு எப்படி, உலகத்தில் ஆணு பெண்ணு ஒரு தாயை கூடி பிளந்து ஒரு புருஷ பொண்டாட்டியாக பிறந்த பிள்ளைகளுக்கு எனக்கு அழிவு வரக்கூடாது வரவாகி இருக்கிறான். இது நானும் நீயும் கூடி பிறக்காத ஒரு பிள்ளை. அந்த கஜம் என்று சொன்னால் என்னை போல ஒருவனால் தான் நான் அழிக்கப்பட வேண்டும். அப்போ கஜம் என்றால் யானை, யானை முகம் கொண்ட ஒருவனால் தான் நான் அழிக்கப்பட வேண்டும். அப்படின்றதுனால தான் இவனுக்காக யானை முகத்தை நான் பொருத்தி வைக்கிறேன் என்று சிவகணங்களுக்கு கட்டையிடுகிறார். எது வடக்கு முகம் பார்த்து எந்த ஜீவன் இருக்கிறது என்று. அப்போ தான் அவங்க வடக்கு முகம் பார்த்துக்கூடிய அந்த யானையை தலையை வெட்டி கொண்டு வந்து இதில் பொருத்தி அவருக்கு உயிரை கொடுத்து வினைகளுக்கு நானதை என்ற கணபதியை தோற்றுவித்தார்கள். இப்படித்தான் யானை தலை வந்தது. தம்பி, டேய் உன்னத்தாண்ட அம்பலத்தாடி அதனால கேட்ட, அதுக்காகவே உட்காந்து பாரு வந்ததுலேருந்து. தம்பிதான், நம்ம தம்பிதான். எங்கு நாரதன் அடிக்க மன்னன் கீதப்பிரியன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். வணக்கம். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுட்டிய இந்த புண்ணியமான கருவக்குடி வாழ்கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை ஸ்ரீ தடியாருடையார் ஐயனாருடைய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சீரோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் கிராமத்து பெரியவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இந்த இதர நிகழ்வுகள் உள்ளாம் அனைத்திற்கும் ஒரு பொறுப்பேற்று கண்ணியமான முறையில் நடிவெழுத்தக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க வைத்து மிகவும் மகிழ்ச்சி கடலில் அழைத்துக் கொள்ளக்கூடிய நமது குணா ஆடியோ சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மதிப்பணிபுரியும் தோழர்களுக்கும், மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் என்னுடைய அன்பு சகோதரமான புதுக்குளத்தைச் சேர்ந்த VM அழகுராஜா அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடக நிகழ்வை உலகளாம் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய அருமை தம்பி மானாமதுரை மாசானம் மேடை நாடகம் அன்பு தம்பி அவர்களுக்கும், அதோடு உறுதுணையாக இருந்து ஒளிபரப்பு செய்யக்கூடிய அன்பு தோழருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நிலைய சார்பிலே சிறந்தார்ந்த வணக்கங்களை கரவூப்பி தெரிவித்து தொடுகுறும் கலைப்பணி நன்றி. எங்களது வணக்கம். எனவே விநாயகனை தொழுது அடியிலும் கழகத்தை ஆரம்பிக்கிறேன் கணபதியாக. எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். இல்லையா சொல்லி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். இல்லையா சொல்லி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் கைவினைவோம் தொழில்வினைவோம், அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம், ஆயுள்வோடி அருமகனான ஞான இளையா துணி போட்டு எழுதிடுவோம் என்ற பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். எழுதிடுவோம்
தீர்ப்பான் என்ற நம்பிக்கை வந்து விட்டது. இருப்பினும் இந்த கலியுகத்திலே காக்கும் தெய்வமாக இருக்கின்றார் தடியார் உடையார் ஐயனார். இந்த ஐயனாருடைய பிறப்பே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது, உண்மைதான். அப்பேற்பட்ட ஐயனாரை இந்த கருவக்குடி மக்கள் அல்ல, இந்த கலியுகமே காக்கும் தெய்வமென கருதி இருக்கிறது. அதற்கும் ஒரு கதை உண்டு. ஐயனாரூருடைய பிறப்பே ஒரு ரகசியம் உடைந்தது. ஆனாலும் சொல்வாங்க சில பேர் தர்ம சாஸ்தாவுடைய ஐயனார், சாத்தாவு, இப்படிலாம் பல பேர்கள் இருக்கும். ஆனால் ஐயப்பனும் ஐயனாரும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. கிடையாது. தாயும் தகப்பனும் ஒன்றுதான், ஆனால் பிறந்த நிலை என்பது வேறு. அதற்கு காரணம், ஒரு எங்கே ஒருவன் தீமைகள் அளிக்கப்படுகிறதோ அங்கே ஒரு நன்மை தோன்றும் என்பதற்கு எடுத்துக்காட்டான விஷயங்கள் பல. ஏன்னா அந்த உலகத்தை படைக்கக்கூடியவன் என் தந்தை பிரம்மா, தீமைகளை அழிக்கக்கூடியது என் பாட்டன் நாராயணன், தீய சக்திகளை அழிக்கக்கூடியது சிவன், காக்கிறவர் மகாவிஷ்ணு. இப்படி மும்மூர்த்திகளும் 3 தொழில், இதெல்லாம் உலகம் அடங்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடத்து 33 கோடி தேவர்கள் மொத்த கணக்கு, 48,000 ரிஷிமார்கள். அந்த 48,000 ரிஷிமார்களுக்கு தலைமை பொறுப்பு சப்த ரிஷிகள் 7 பேரும். இந்த 7 பேருக்கு 7 மனைவிகள், அதாவது சப்த கன்னிகள் வருவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த சப்த ரிஷிமார்களுக்கு எந்த காரியம் இருந்தாப்பா அந்த முனிவர்களை கூப்பிடுப்பா, யாகம் வளர்க்கணும், யாகம் ஹோமம் செய்யணும், இப்படி கணபதி ஹோமம் வளர்க்கணும், நல்ல காரியங்கள் செய்யணும், பூஜை பண்ணணும், புனஸ்காரம் நடத்தணும். இப்போ நம்ம எப்படி கூப்பிட்றோம், ஐயரை கூப்பிட்றோம், வேளாரை கூப்பிட்றோம், இந்த மாதிரி தானே அந்த காலத்தில். அப்போ தேவர்களுக்கும் அவர்கள் தானே, முனிவர்கள் தானே அப்படின்னு அவரை கூப்பிட இந்த சப்த ரிஷிமார்களுக்கு என்ன வந்துருச்சு, நம்மளை விட்டு அவங்க எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியாது போல. படைக்கிறது பிரம்மாவாக இருந்தாலும், காக்கிறது மகாவிஷ்ணுவாக இருந்தாலும், அழிக்கிறது சிவனான்னு சொல்லி மும்மூர்த்தி மும்மகள்ன்றாங்களே. ஆக மொத்தத்தில் நம்ம இல்லாமல் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு அவங்க தலைக்கணம் வந்துருச்சு. எங்கே மண்டைக்கணம் தலைக்கணம் வந்தாச்சுன்னா அது எந்த காரியம் உருப்படாது. அப்போ அந்த தலைக்கணம் வந்த உடனே இவர்களுக்கு தலைக்கணம் வந்தது. இப்போ ஒரு ஊர், நான் ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஊரில் ஒரு பிரசிடண்ட் ஒருத்தர் இருக்கார், ஊராட்சி மன்ற தலைவர். அவரை 10 பேர் வாங்கன்னு வரவேற்பு கொடுக்கும்போது அவருடைய மனைவிக்குன்னு ஒரு பெருமை இருக்கும். அத்தாடி நம்ம புருஷனை பார்த்து ஊரே கையெடுத்து கும்பிடுது, நம்ம புருஷன் ஒரு பதவியில் இருக்கார். அதே போல் இந்த சப்த ரிஷிமார்களுடைய மனைவிமார்களுக்கு தெய்வமே இறங்கி வந்து நம்மளால கூப்பிட்றாங்க, நம்ம வீட்டுக்காரரை, நம்ம புருஷனை அப்படின்னு இவங்களுக்கு ஆணவம். இப்போ ஒரு ஆம்பளை ஆணவப்பட்டால் அதே சொல்லுவாங்க, கேடு வரும் முன்னே மதி கெட்டு வரும் முன்னே அப்படின்வாங்க. இப்போ பெண் புத்தி பெண் புத்தின்வாங்க. பின்னால் நடக்கக்கூடியதை ஆராய்ந்து சொல்லக்கூடிய புத்தி பெண்களுக்கு உண்டு. ஒரு குடும்பத்தில் தலைமையான குடும்பஸ்தன் பிள்ளையாக இருக்கட்டும், அது புருஷனாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் யார் தவறு செய்யணும், அப்படி செய்யக்கூடாதுப்பா, இது இப்படி இருக்கணும்ப்பான்னு அமைதிப்படுத்தி அன்பால் அரவணைக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ ஆம்பளை அதிகாரப்படுத்தும் போது பொம்பளை வந்து அமைதிப்படுத்தணும். ஆனால் பொம்பளை அதிகாரம் பிடிச்சா நாடு தாங்குமா, உலகம் தாங்காது. இவங்களுக்கு தலைக்கணை வந்துருச்சு, நம்ம புருஷனை விட்டால் எதுவும் நடக்காது அந்த உலகத்தில். இது பார்த்தாச்சு, என்னடா இந்த 7 ரிஷிமார்களும் 7 ரிஷிமார்கள் பத்தினியும் இப்படி ஆடுறாங்களே, சரி இவர்களுடைய ஆணவத்தை அடக்கணும். அப்போ தான் மும்மூர்த்தியும் சேர்ந்து கூடி பேசுகிறாங்க, இதை எப்படி செய்யலாம். அப்போ தான் சிவன் சொல்கிறாரு, வழக்கம் போல் நம்ம விளையாட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. நீ ஒரு பெண்ணாக மாறு, நான் ஆம்பளையா மாறு, 2 பேரும் போய் வேலையை பார்த்துருவோம். நான் என்ன பார்த்து வேற மாதிரி. அப்போ என்னாச்சு, சிவபெருமான் நேரடியாக எப்படின்னா, ஒரு ஆம்பளைன்னா இப்படி தானே இருக்கணும், ஆனால் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் இந்த சப்த ரிஷிமார்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போயாச்சு. உடம்புல ஒட்டு துணி கூட இல்லை, நிர்வாண கோலம். நிர்வாண கோலத்தை கண்ட உடனே அதில் 6 பெண்கள், சே என்னப்பா ஒரு ஆம்பளை இப்படி வரேன், ஒட்டுத்து உடம்புல ஒட்டுத்தி விடலாமா, உடம்புல இப்படி வித்தியாசமா, ஐயோ பார்க்குறக்கே சைக்கிளை இப்படின்ற மாதிரி காண, அதில் ஒரே ஒரு பெண் மட்டும் தான் பெத்த பிள்ளைய புருஷனை பிறந்த பெக்களை எப்படி பார்ப்பாங்க. தான் பெத்த பிள்ளைகிட்ட வந்து இப்போ திரும்ப உடம்போட திரும்ப அன்னைக்கே பார்க்க நினச்சா காந்தாரி மகாபாரதத்தில். அப்போ உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் கொடுக்கும்போது இது என்ன, நாம் பெத்த பிள்ளை, அவனுக்கு நமக்கு புருஷனுக்கு இருக்கிறதே பிள்ளைக்கு இருக்கும், அதுதானே உண்மை, வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அவரை இந்த 7 சப்த ரிஷிமார்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 7 சப்த ரிஷிமார்களையும் குழந்தை போல் அவங்களுக்கு அன்னை விட்டு அமுது பால் விட்டுறான். அப்போ தான் அவங்களாம் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அவள் தான் வசிஷ்ட முனிவழி மனைவியாகப்பட்டவள் அருந்ததி. அப்போதான் சொல்கிறாங்க, இந்த 6 பெண்களுக்கு இந்த உருவத்தை பார்த்து, என் உருவத்தை பார்த்து, என் உறுப்புகளை பார்த்து அச்சப்பட்டு வைக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த காம இச்சைன்ற உணர்வும் அதற்கு உண்டான இயல்பான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விடுத்து மகாபத்னியாகி எங்களை குழந்தை போல வச்சுட்டீங்கன்னா நீ இந்த உலகத்தை அனைத்தையும் கடந்தவள், நீ இங்கே இருக்கக்கூடாது,
உன்னை உயர்ந்த இடத்துக்கு வைக்கிறேன் என்று சொல்லி அவள்தான் அருந்ததி என்ற நட்சத்திரமானாள். அதே கல்யாணத்தில் அம்மி மிதித்து அருந்ததி வாக்குறது. ஏன்னா அம்மி என்பது கல்லா போனவ, அது ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி கெட்ட பெண்ணாக இல்லாமல் அருந்ததி என்ற உயர்ந்த பெண்ணாக நீ இருக்க கடவுதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இங்கே ஆண் உருவத்தை சிவனுக்குது. இந்த பெண் உருவம் கொண்டு போனார் பாரு, யார்? மகாவிஷ்ணு மோகினியா. இந்த மோகினியா போய் இந்த சப்த ரிஷிமார்கள்ட்ட போனாங்கல்ல, சப்த ரிஷிமார்களும் எனக்கு தேன் உனக்கு தேன். ஏன்னா ஆம்பளை புத்தி அப்படித்தானே, ஒரு மொழி விடுவானா? ஒத்த பொம்பளை 7 பேர்ட்ட மாட்டிக்கிட்டா, ஏய் பெண் அழகா இருக்காடா, அவ கூந்தலை பாரு, அவ கண்ணை பாரு, அவ அப்படின்னு அப்படி நம்ம என்ன ஜா அந்த ஜா அப்படி பேரழகி வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லுங்க, பேரழகி பெருமைக்குரியவள். அதே மாதிரி இந்த மோகினி அவதாரத்தில் கூடிய அழகியை பார்த்த உடனே 7 பேர் நீதான் நான் தாண்டு கரம் பிடிக்க விரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆக ஒத்த பொம்பளை 7 பேர்ட்ட மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கு? இந்த 7 பேர் விரட்ட தப்பிச்சு ஓடணும் இல்லையா? அப்படின்னு தப்பிச்சு ஓட அப்பத்தே இந்த மோகினி அவதாரத்தில் கூடிய பாட்டை நாராயணே சிவனை நினைக்கிறார். நம்ம 2 பேரும் கூடி பேசி ஒரு கூத்து அடைக்க ஆரம்பிச்சு நினைச்சான். கடைசியில் இப்போ பாதிப்பு எனக்கு தாயா, எங்கேயா இருக்க நீ அப்படின்னு சிவன் நினைக்கிறார். இதற்கிடையில் காடுகிற இதெல்லாம் அந்த 7 பேரும் முனிவரும் விரட்டுற அந்த பொம்பளையை விரட்டி போய் பார்த்தா அங்கிட்டு போனால் பூரா காடுகரை கடந்து பெரிய ஒரு குளம் கம்மாய். அந்த கம்மா கரைக்கிட்டு போக இனி இந்த தண்ணிக்குள்ள குதிக்க முடியாது அப்படின்னு ஸ்தம்பிச்சு நிற்க, அப்படிதான் சிவனை நினைக்க சக்கனை பட்டனை வந்து சிவன் அப்படியே கரத்தை பிடிச்சிட்டேன். யார? மோகினி அவதாரத்தை கூடிய நாராயணன். என்னதே வந்து ஆம்பளை பொம்பளை மாதிரி வேஷம் இருந்தாலும் ஒரு ஸ்பரிசம் தொடுதல் அப்படின்னா ஸ்பரிச உணர்வு. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கையை பிடிச்சோன்னா, ஒரு பிள்ளையோ ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கையை பிடிச்சா தன்னை மீறி ஒரு உணர்வு வந்துடும். இப்படி கையை பிடிக்க அந்த உணர்வினாலே ஒரு ஜீவன் உண்டாகி கையிலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை தான் கையனார் என்று சொல்லக்கூடிய ஐயனார். அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கம்மா கரைகளில் காடுகளில் இருந்து நம்மளை காக்கக்கூடியவர் யாரு? இதுதான் ஐயனாருடைய பிறப்பு நிமிஷம். அப்பேற்பட்ட ஐயனாரை தாயாக இருந்து அந்த தாயாக தடியாருடைய ஐயனாராக இந்த கருவக்குடி மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து நல்லபடி வெளி வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஐயனாரையும் பெற்றெடுத்தாலே மோகினி அவதாரத்தில் என் பாட்டன் நாராயணன். அதனால தான் அனுதினமும் இந்த நாராயண மந்திரத்தை அடியேன் உச்சரித்து கொண்டிருக்கிறேன் என்று வாக்கமது என் பாட்டன் கண்ணனை அழைக்கின்றேன். நாராயண ஓம் நமோ நாராயண. கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாளி
எங்களை காத்திட இறையின் வடிவாக இறையின் வடிவாக ஏழைக்கோ சேலனுக்கு தோழமை தாழ்ந்து வாதனை பேய் கல்லறை வாதனை பேயேறி கண்ணன் வந்தான் பாடிய பாடுங்கள் வரம் வந்து கேளுங்கள் பாடியை பாருங்கள் வரம் வந்து கேளுங்கள் வந்திருக்கிறேன் நன்றி நன்றி நன்றி. கண்ணனை வைத்தால் கழகத்துக்கு வழிகாட்டுவான். காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்டுவது கிடையாது. நமது அம்பலத்தாடினாலே பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். ராமையா பப்புன் அம்பலத்தாடி ராமையா பேரும் புகழும் பெற்ற ஒரு மாபெரும் நகைச்சுவை நடிகர். அதற்கு பின்னாலும் அங்கேயும் ஒரு நகைச்சுவை நடிகர் உருவாகினார். அன்பு சகோதரர் நமக்கெல்லாம் தெரியும் பரிச்சயமானவர் நந்தகோபால். அவருடைய அன்பு தம்பி சுரேஷ் அவர்கள் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த சுரேஷ் குடும்பத்தார்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஆக எனவே இந்த இடத்துல எண்ணி துணிக கருமும் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கண்ணார் வள்ளுவன். அந்த வகையிலே நாமும் இடத்தில் வந்திருக்கிறோம். துணிந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், செயற்கை செயலை செய்ய வேண்டும். ஏனென்றால் சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர், சொல்லியும் செய்யாதவர் கையவர். இருந்தாலும் மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது. வரும்போதே நானும் கேட்டேன். ககன மார்க்கமாக வரும் பொழுது ஒரு பெண்ணின் புகழ் பாடிக்கொண்டிருந்தால் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணியை கேட்டால் என்ன இப்படியெல்லாம் தூங்கிட்டே இருந்தா நாங்கள் வாட்டு காவு காவுன்னு கத்துறதா. இப்போ அப்படியே இருந்தால் இப்போ எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. அவர்களுக்கே அந்த வருத்தம் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கு இருக்கட்டும். யாரை சொல்லி கொண்டு நோவது அப்படின்னா இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்பட வேண்டும். பழைய ஆளுகளுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறவன் சரியாக இருந்தாத்தையும் சிறைக்கிறவன் சரியாக சிறைப்பாங்க. நீங்கள் சரியாக இருந்தது ஏன்னா நாங்கள் சிறைக்க வந்தவங்க, நாங்கள் அதை செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களை சரியாக விடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வாட்டுக்கு இப்படி தூங்கி வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்படி விதைச்சது வந்தாலும் சரி வராட்டும் சரி அப்புறம் கந்தலும் சரி கதக்கலும் சரி மாதிரி போயிடும். அதனால் ஏன்னா ஒரு நாடகம் என்று இல்லை, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அது எந்த செயலாக இருந்தாலும் சரி ஒரு கலைஞர்களுக்கு ரசிகர் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. அதான் முகநக நட்பது நட்பென்ற நெஞ்சத்து அகநக நட்பதை நட்புன்ற மாதிரி நீங்கள் நானும் சேர்ந்து ஒரு காலத்தில் சோழ மன்னனும் பிசராந்தேற மாதிரி மனதாலேயே வந்துக்கிட்டு 2 பேரும் அன்பாக நிகழ்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் காட்சி இருக்கு. கண்டதே காட்சி கொண்டதே தான் கோலம் அப்படியும் போயிடவும் முடியாது இல்லையா. ஆனால் இப்படி தூக்கத்தை பார்த்தா சோறு கண்டைகளை சொர்க்கம்ன்ற மாதிரி இருக்கியா. நம்மளும் தான் இருக்க நாட்டில் உங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஆமாம், சோறு கண்டைகளை சொர்க்கம்ன்ற பழமொழிக்கு இதே அர்த்தம்ட்டு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல வகையான சாப்பாடு, நல்ல சாம்பார், நல்ல காய்கறி, நல்ல ரசம், அப்பளம், கூட்டு, இதில் புளிக்குழம்பு வேற. ரமேஷ்ராஜ் சொல்ற மாதிரி சுருக்குன்னு உள்ள போக ஆமா என்ன சரியா சுருக்குன்னு உள்ள போக உங்களுக்கு ஊறுகாய் வேற என்னவையா. அந்த மாதிரி ஊறுகாயை வச்சு நல்ல சாப்பாடு போட்டிங்கன்னா அப்புறம் இப்படி வரும். ஆனால் அப்படி அல்ல. இந்த பழமொழிக்கு உண்டான அர்த்தமே வேற. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா நாடுகள் பல, தேசங்கள் வரும், பாசைகள் வேறு, பலவிதமான நாடு. இப்போ கதையோட அடிப்படையில் பார்த்தாலா இங்கே இருக்கக்கூடிய இடம் ஒரு சர்வசாதாரண சிற்றூர் தான். அந்த சிற்றூர் இருப்பது எங்கே பார்த்தால் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டல பகுதி, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனிப்பெருமை உண்டு. சேர நாடு வேலம் அடித்து, சேர நாடுனா இன்றைய கேரள பகுதி, அன்னை சேர நாடு நம்ம நாட்டோடு இருந்துச்சு. வேலம்னா யானை, அங்கே யானைகள் நடந்திருக்கும், அதனால தான் சேர நாடு வேலம் அடித்து. சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்தடித்து. நம்ம பாண்டிய நாடு எது நம்ம பகுதி. இங்கேருந்து பார்த்தா தென்பகுதி பூரா கடல், கடலுக்கு போகிறோம் இல்லையா, கொற்கை துறைமுகம் எது பழனி தூத்துக்குடி, அங்கெல்லாம் முத்துக்குழிகள். அப்போ முத்து நம்ம நாட்டில் நிறைய விளைஞ்சிச்சு. அதனாலே பாண்டிய பேரரசி கோப்பெருந்தேவி கூட காலில் முத்து போட்டிருந்தா. கண்ணகி போய் சிலப்பதிகாரத்தில் வரும் இல்லையா உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா அப்போ சோழ நாடுனா சோறுடைய பட்டப்பட்ட திருநாடு. அப்போ மற்ற நாட்டில் சோறு அர்த்தமா? அப்படி கிடையாது. ஆண்டவனுக்கே சோறிட்டவன் யார்? சோழ மன்னன் ராஜராஜ சோழன் மாமன்னன். ஏன்னா உலகத்திலே வருகின்ற ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று கிட்டத்தட்ட 1000 மூட அரிசியில் இப்படி சாதமாக சமைச்சு அந்த சாதத்தை கொண்டு போய் சிவலிங்க திருவடியில் பூசி அந்த அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்களாம். அன்னத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வை கண்டவர்களுக்கு, சோற்றால் கண்ட அந்த அபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இடம் கிடைக்குமா. அதே சோறு கண்ட இடம் சொர்க்கம்.
இப்படி திண்டு விட்டு அடுத்த ராத்திரியில் வந்துக்கிட்டு காலையிலையும் நல்லா 6 வகை காய்கறியோட சோறு போடுவாங்க, பாயாசம் உட்பட. அப்புறம் தீபம் மட்டும் குரட்டை கொடுத்தவங்க அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. இருக்கட்டும், இருப்பதை கொண்டு நான் சிறப்பட செய்வேன்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கிறது சொன்னேனே. மனசு தானே காரணம் எல்லாருக்கும். ஏன்னா உலகத்தில் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாத வாழ்ந்து விடக்கூடாது. ஏதோ பிறந்தான், ஏதோ திண்டான், ஏதோ பேண்டாம்னு போயிடக்கூடாதுல்ல. வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பார்கள். அப்போ உலகத்தில் உழைப்பதான் மூலதனம். அந்த உழைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் யாருக்காக இருந்தாலும். அதனாலே மனதை ஒருங்கிணைப்படுத்தி விட்டு பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் நல்லவர்களாக நீங்களும் வாழணும். ஏன்னா உலகத்தில் இன்பம் துன்பம் இரவு பகல் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் வரவு செலவு நல்லது கெட்டது இப்படி எல்லாமே இரண்டரை கலந்த அந்த இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கையிலே நல்லவர்களாக நானும் வாழ்ந்து காட்டுவோம் மனசாட்சியோடு. நல்லவர்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் வந்து வேறு யாருமா. காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் வந்து வேறு யாருமா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், செல்லுங்கள். தெய்வத்தின் காட்டியம்மா தெய்வத்தின் காட்டியம்மா. ஆண்டவன் அறிய நீங்கள் ஒரு துளி வந்தவில்லை, அவனின் இலக்கை வேறு ஆறுதலில்லை. ஆண்டவன் அறிய நீங்கள் ஒரு துளி வந்தவில்லை, அவனின் இலக்கை வேறு ஆறுதலில்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா தவறுக்கு துணித மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வான மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. எக்க போடாதையா வேணாம், கொண்டு போய் இழுத்து கொண்டு விட்டு 4 ஊருக்கு தாண்டி. ஆக இவ்விடத்திலே பகவத்கீதையின் பாட்டனாகப்பட்டவன் நாராயணன் கண்ணன் சொன்னது போன்று இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தாய் எதை இழப்பதற்கு, எது இன்று உம்முடையதோ நாளை வேறொருடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றொருடையாகிறது. இதுதானடா உலக நீதி என்று உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம் தான் ஆட வெளியினால் தன் சதை ஆடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டுகின்றனர் மகாபாரத போர். அப்பேற்பட்ட மகாபாரத போரிலே மாவீரன் கருணை கண்டு எதிராளி நிலையில் இருக்கக்கூடிய அர்ஜுனுடைய கையிலே உள்ள காண்டீபம் என்ற வில் தானாக கை நழுவியது. இதை கஞ்சாடையில் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அந்த அர்ஜுனன் மூலமாக உலகத்துக்கு சொன்ன வாசகம்தான் பகவத்கீதை எனும் தத்துவம் கிடைத்தது நமக்கெல்லாம். ஆக மொத்தத்தில் இவர்களும்
நானும் அந்த தத்துவத்தை உள்நோக்கி பார்க்கும் பொழுது இதை குறிஞ்சில பகுதியில் யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பாருங்க. நம்ம ஒரு ஹராகிற ஆலோலம் அப்ப இதுக்கு பேர் ஆலோலம் சொல்லிட்டேன். தம்பி இந்த மைக்கை கொஞ்சம் பாருங்க, பெட்டிக்கார் மைக்கு வேணாமா? ஏன் பார்த்து பாருங்க. நீங்க வாடி மேய்க்க சொன்னா வாடி மேய்க்கணும். இங்கே பாருங்க, அதை கொஞ்சம் அது கொண்டு வாங்க. விசில் வருதுன்னா அப்புறம் நீங்க எல்லாம் பார்க்கணும். விசில் வரல போங்கண்ணே நீங்க. சரி வாங்க, கொண்டு வாங்க. 10 மணிக்கு சொல்றேன், 6 மணி வரைக்கும் ஓட்டுறேன். விசில் வருதுன்னா கொண்டு வாங்க இல்லையா? வாங்க உட்கார் பாரு, வாங்க. ஒரு நிமிஷம் பேசாந்துக்கிறீங்க. நான் பாடும்போது என் சீவன் தான் போகுது தெரியுமா? இத்தனை மைக்கத்தை மாற்றி வைக்கிறோம். ஒன்று லீடை மாற்றி பார்க்கணும். லீடை ஒன்று மாற்றி பார்க்கணும். லீடு வேற லைன் கொடுக்க முடியுமா? இதை பாருங்க, அதுக்குள்ள வேலை லீடு அவ்வளோதானே. எதை எடுத்துக்கல அவங்க போயிட்டாலே தான் ஆகுது. நான் சொல்லிட்டு இன்னொரு வச்சா போதும். அவுட்றது தேவையில்லை. அவர் அறிவு அவுட்ரு ஹலோ வாலி வைத்துங்க. கெயின் வச்சு விடுங்க. ஹலோ சார் வைங்க. ஹலோ அப்படி ரெண்டு விடு. நன்றி. ஒரு நிமிடம் பொழுதுதான். ஆக ஏன்னா இறைவன் என்பவன் மிகப்பெரியவன். நாமெல்லாம் பம்பரம். இறைவன் என்பவன் சாட்டை. அவன் சுட்டி விடுகிறான், நாம் சொல்லிட்டு கொண்டு இருக்கிறோம். அவன் ஆட்டி வைக்கிறான், நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இதானே மனித வாழ்க்கை. ஆட்டவன் எதை சொன்னாங்களே, ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் பயிலாத கல்வி, மூவட்டில் செய்யாத திருமணம், நாலெட்டில் பெறாத பிள்ளை பேறு, ஐயெட்டில் தேடாத செல்வம், ஆறெட்டில் சுற்றாத உலகம், ஏழெட்டில் செய்யாத தியானம், எட்டெட்டில் எடுக்காத ஓய்வு. 8 64 வயசு ஓய்வு. 64 வயசு தான் ஓய்வு. அன்னைக்கே நிர்ணயம் பண்ணிக்கேன். அதை கடைபிடிக்கிறது இல்லை. இப்போ பூரா மத்திய அரசாங்கம் 58, மாநில அரசாங்கம் 60 ஓய்வு எடுக்கிறப்போ அவன் குறைச்சி விட்டான். என்ன செய்கிறது? இதில் வேறு சில பேர் வேலை பிடிக்கணும்னு சொல்லி விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடுறான். ஏன்னா இப்போ இந்த பிள்ளை 8 வயசுக்குள்ள ஆடலாம், இது தவறு கிடையாது. அப்போ ஈரட்டில் என்ன 16 வயசுக்குள்ள அது அடிப்படை கல்வியை கற்றுக்கிறணும். மூவட்டுனா 24 வயசு தாண்டக்கூடாது. கல்யாணம் அந்த பருவத்தில் திருமணம் முடிக்கணும். 4 to 32 வயசை கடந்து பிள்ளை பார்க்கறதுனால முடிச்சுக்கிறணும். அதுக்கு பிள்ளை பார்க்கக்கூடாது. 40 வயசு 50 வயசு பிள்ளை பார்த்தா குழந்தை அப்புறம் எப்படி இருக்கு? அது மாதிரி இருக்குது. ஐயத்தை 40 வயசுல சொத்து சேர்த்துக்கிறணும். முடிஞ்ச அளவு கஷ்டப்பாடு விட்டு 6 to 48 நல்லா ஊர் உலகம்லாம் சுற்றி பாட்டு வந்துடணும். ஒரு வட்டம் போட்டு அடித்து நான் இங்கே போனேன், திருச்செந்தூர் போனேன், தூத்துக்குடி இப்படி இங்கே மட்டும் இல்லை, சிங்கப்பூர் போனேன், துபாய் போனேன், எங்கெல்லாம் போயிட்டு வா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 48 வயசு அதுக்கு மேலே போனால் அந்த நாட்டு சாப்பாட்டுக்கு உன்னுடைய உடல்நிலைக்கு அந்த தேசத்து அந்த இயற்கை இதுக்கு நமக்கு ஒத்து வராது. அதை சுற்றணும். அந்த 48 தான். 7 to 56 தியானத்தில் உட்காந்துடணும். 3 கோயிலை கட்டி உட்காந்துக்கிட்டு ஒரு மூலையில் மணி ஆட்டிக்கிட்டு உட்காந்துடணும். 8 to 64 அதையும் முடிச்சு விட்டு சரிப்பா நீங்கள் பார்க்குறது பாருங்கப்பா, பிள்ளை சின்ன பிள்ளை அடுத்த வாரிசு வந்துட்டீங்களே அப்படின்ட்டு. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க? நம்ம நிறுத்துங்கய்யா. நீங்கள் நம்ம 7 8 இருக்கோம். சரி இருக்கு. 7 க்கு 8 தானே வரும். அதுக்காக சரி 7 to 56 5 6 7 8 அந்த வகையில் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால ஆட்டை வித்தவன் ஆட்டி வித்தா யாரோடு போய் ஆடாதாரே. ஏன் சொல்றீங்கன்னா தம்பி, இந்த ஆட்டத்தில் இருக்கு எல்லா ஆட்டத்துக்கும் வகையா சொன்னேன். ஆனால் அன்னைக்கு மாதிரி ஆட்டம் இப்போ இன்னைக்கு இல்லை. பாருங்களேன், நல்லா பாருங்க. கட்டுக்கட்டா கத்தையா பணம் வீட்டில் அடிக்க வச்சிருப்பேன், சம்பாரிச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் குறை கிடையாது. எவனாவது வச்சிருக்கான்னு சொல்லி டேய் அப்படின்னு பாருங்க. அந்த பணம் ஆடி இருக்கா? இல்லை. நான் தானே அந்த ஊரில் கொடிச்சு வரேன், இவன் தான் ஆடுவேன். பணம் எங்கேயாவது அடிக்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை படித்தவனை பாருங்க, அவன் 19 படித்த புத்தகம் போகிற அலமாரில் அடுக்கடுக்காக இருக்கும். BA MM இளநிலை கல்வி முறைகளை எல்லா பட்டும் வாங்கியிருப்பார். அந்த புத்தகம் பூரா எனக்கு நடக்காது. முன்னால் படித்த பழைய தாத்தா போயிட்ட புத்தகம்னா கரையை அரிச்சு போயிட்டு கிடக்கும். இந்த ஊரில் நான் தானே படித்தாள் அப்படின்னு வேந்தே ஆடுவேன். புத்தகம்
மூத்தவன் எனக்கு ஆடி இருக்கா ஆடுமையா அவன் படித்தவன் ஆடுறேன் 4 பேருக்கு புத்தி சொல்லி குடிச்சவனே ஆடுறானே ஊராங்க நிற்க முடியல அந்த ஓரத்தில் 2 3 பேர் வந்தாங்க நான் அப்போதே வண்டியில் சாமான் இருக்கணும்ல கடைசி அவருக்கு போலாம்னு இருந்தேன் அதில் 4 பேர் வந்து இப்படியும் திரிக்கிட்டு என் பக்கத்தில் வந்தாங்க ஆள் நிற்கிறான் அங்கிட்டு வாங்கடா அது ஒருத்தர் கேட்குறாரு என்னப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது போய் பாதியை வச்சுக்கடா எதுக்குடா பாதிச்சாம தூக்கம் வரும்டா இந்த நாரதம் வர நேரம்லாம் அப்போ கொஞ்சம் அப்போதே நரம்பு விடைக்கும் சொன்னாங்க உண்மையிலே சொன்னேன் சத்தியமா நடந்துச்சு நிறுத்துங்க அது மாதிரி அப்பதே இந்த பாதிச்சாமத்தில் பார்க்குற அந்த குளிர் இல்லாம எல்லாம் தாமரை அப்படின்னு இருக்குமா அது மாதிரி சொல்றாங்க. அப்ப பாருங்களேன் அப்படி சரி குடிக்கிறேன்ல அந்த குடிக்கிற அந்த சரக்கு இருக்க பாட்டில் எங்கேயாவது ஆடி இருக்கா தூக்கி போட்டு பொத்துன்னு இப்படி எனக்கடான்னு கிடக்கு இவன் தானே ஆடுறேன் லப்புன்னு ஏன்னா படித்தவனும் ஆடுறேன் குடித்தவனும் ஆடுறேன் சரி அதெல்லாம் கூட விடு ஆண்ட அனுபவிச்ச முடிச்சு போச்சு செத்த பின்னால பாரு போனால் எனக்கு நாண்டு இப்படி இருக்கு நீ தூக்கிட்டு போறது டங்கு 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 இனி ஆட சொல்லிடுவோம் ஆட்டமா ஆடிடுவாங்க ஆடுறது பரவாயில்ல சரி ஆடுறதோடு பண்ண பரவாயில்ல இவந்தே மற்றவே ஆடலாம் பணம் தூக்குற வேண்டாமா அவனு பிள்ளை கூட ஆடி கொண்டு வாய்க்கா வரப்பில் ஓடுறது தள்ளி பணத்தை அப்புறம் தேடி பிடிச்சி எங்கடா காணும் சொல்லி அது என்னென்ன நடந்ததை பாட்டு கொடுக்குறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் மேலே ஒரு அதே சொல்லுவாங்க நாளும் நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா அவன் தான் இறைவன். அப்போ அவன் தானே ஆட்டுறான் சரி இருக்கட்டும் ஆடுவோம் நம்மளும் கூட ஆடிட்டு போயிடுவோம். ஆட்டுவித்தால் யாருமே ஆடாதாரே கண்ணா ஆசையில் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு இளைய கூட அனுபவத்தில் பகைவர்களே நானுமே அறிவினாலே ஆனால் வழிடம் போட்டுவிட்டேன் பாசத்தாலே நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆற்றுவித்தான் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலக கண்ணா உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா உழுது கொண்டே தூமமேளா விலகும் கள்ளா உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆடாவாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் அந்த பாட்டளவை உன்னிடத்தில் கீதை கேட்டாள் பகவத் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் அந்த பார்த்தளவள் உன்னிடத்தில் கீதை கேட்டாள் கீதை கேட்டாள் நாளிருக்கும் நிலையில் உள்ளே என்ன கேட்பேன் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் உன்னை செய்து துன்பமாக உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரை கண்ணா ஆசையில் நீ தொட்டினிலே ஆடாதாரை கண்ணா ஆடாதாரை கண்ணா
கவலை கேட்டுவான். ஆனால் கேட்டதை ஆளோசோ அருமையான ஒரு சாரீரவளம், என்ன ஒரு சங்கீத ஞானம். அடாடாடா, எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். 14 லோகத்தையும் தேவலோகத்தினுடைய இந்திரனுடைய சபைக்கு சென்றாலே அங்கே என்னை பார்த்து எழுந்து நின்று 4 பெண்கள் காலை தூக்கி நடனமாடி நாட்டியமாடி வரவேற்பு கொடுப்பார்கள், கைகூப்பி வணங்கி இருப்பார்கள். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை. இப்பேற்பட்ட பெண்களை காட்டிலும் பேரழகு படைத்த பெண்களை போன்று இருக்கிறார்கள் பூவுலக மக்கள் எல்லாம் ரசிப்பதற்கென்று என இயற்கை காட்சி இறைவன் கொடுத்த கருணை. அப்ப அந்த இறைவன் கொடுத்த கருணையாக எண்ணி பார்க்கப்படுது. இயற்கையையும் இறைவனையும் எவன் ஒரு வணங்குகின்றானோ அவனுக்கு இந்த இயற்கையும் இறைவனையும் எப்பொழுதும் கொடை கொடுத்து கொண்டே இருப்பான். பார்ப்பதற்கு மயில் அழகா இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் இருக்க தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறை நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. ஏன் தெரியுமா? அதுக்கு எப்படி இருக்கு? சரி, இருக்கட்டும், விடுங்கய்யா. அதுக்கப்புறம் இதை நீ சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. என்ன பண்ணேன்னா, இல்லை காட்டுக்குள்ளே ஒருத்தன் இப்படி போயிட்டே இருக்கேன். உங்களை போகிற நல்ல ஒரு ரசிகன் இப்படி குயில் சத்தம் கிடைச்சல. இந்த குயில் எப்படி கூவுது? ஆமராசா இப்படியே சொல்லி சொல்லி கொள்ள மாசம் கரெக்ட் பண்ணிட்டேன். அரச குலத்து குயில் அடிக்குது. எப்படி உண்மையிலேயே இவளை கேட்குற இனிமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு இல்லை. அப்போ உள்ள ரசிச்சு போய் பார்த்துருக்குறேன். அப்போ கிட்ட போயிருக்கேன், சத்தம் வந்துச்சு. எவ்வளோ இந்த குயில் இனிமையாக கூவுது. அடாடா, என்னம்மா கூவுற, என்னம்மா பாடுற, உன் குரலுடைய இனிமை எவ்வளவு நல்லா இருக்கு. சரி, எங்கே அந்த கிட்ட போய் இந்த குயிலை பார்த்துட்டு வருவோம். கிட்ட வந்தேன் பாரு, பார்க்க சைக்கிளையே. ஏன் தெரியுமா? குயிலுடைய நிறம் கருமை. அப்போ குயிலை பார்த்து கேட்டிருக்கேன், உன் குரல் டேய் ஏண்டா கொக்கா பக்கான்னு கிடக்குறீங்க. அப்போ அந்த குயிலுடைய ஓசையை கேட்டோன்னு வந்தேன் இல்லையா, நல்லா பாடுனேன், உன் குரல் இனிமையாக இருந்துச்சு, அதை கேட்க வந்தேன். ஆனால் என்ன, உன் உருவத்தை பார்த்தா எனக்கு மனசு சகிக்கலை. இப்படி கண்ணங்கரேன்னு இருக்கு, ஏன் இப்படி அப்படி கேட்கும்போது அந்த குயில் சொல்லிச்சான், என் கையில் என்னையா இருக்குது, கடவுள் படைச்சது அப்படி, என்கிட்ட எந்த குறையும் கிடையாது, கடவுள் படைச்சிருக்காரு. அப்போ கடவுளையும் குறை வச்சானா, அப்போ அவர்கிட்ட போய் கேளு. உடனே எங்கள் மயில் நாட்டியம் ஆடுச்சு, பல வண்ண நிறங்கள் தோகை விரித்து ஆடுது. சரி, மயில் ஆடுது. இங்கே வர எவ்வளோ லட்சமாக இருக்கு, இங்கே வர கருப்பசாமி அறுவாள் பிடிச்சி எத்தனை வண்ண 7 நிறங்கள் இருக்கு பாரு. அதே மாதிரி தெரியுது. கிட்ட ஓடி போய் பார்த்துருக்கான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மயிலுக்கிட்ட போய் பார்க்கும்பொழுது நல்லாத்தையும் ஆடுற. கிட்ட போய் பார்க்கும்பொழுது எங்க ஒரு பாட்டு பாடின பாரு, கத்தச்சு. காது 2 பொத்திக்கிட்டு கேட்க சைக்கிளையே. அங்கிருந்து பார்க்கும்போது அழகா தெரிஞ்ச வாயை திறந்த அப்படின்னு மயில்கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டேன். மயில் சொல்லிச்சு, கடவுள் படைப்பப்பா, என்கிட்ட என்னப்பா இருக்கு. பக்கத்தில் ரோஜா பார்த்தேன், ஈரமான ரோஜாவே, சிவப்பு ரோஜாக்களாக இருக்கீங்களே அப்படின்னு இப்படி பறிக்கலான்னு போகும்போது முள்ளு பழக்கு குத்தி பிடிச்சி. என்ன ரோஜாவே, நீ பார்க்கறக்கு அழகா இருக்க, இப்படி பறிக்கலாம் இந்த மாதிரி கையில் குத்தி போட்டே. ஏப்பா, அது என்கிட்ட என்னப்பா இருக்கு, அது இறைவன் படைச்ச படைப்பப்பா, என்கிட்ட நீ குறைகடி சொல்லாத, நீ கடவுள்கிட்ட போய் கேளு. நேரத்தை உடனே வானத்தை பார்க்குறேன், வானத்தை இருந்து பார்க்குறேன், ஆழ்கடல் எப்படி அப்படியே வெள்ளி தட்டாம மிதக்கிற நிலவே அப்படின்னு நிலவை பெருமடுத்தேன். உன்னை பார்த்து எத்தனை பேர் கவிஞர்கள் வர்ணிக்கிறேன். நிலவு ஒரு பெண்ணாகி 1000 நிலவேவா, எத்தனையும் வர்ணிக்கிறானே, இவ்வளோ அழகா இருக்கே. ஆனால் என்ன, ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தா உன்னை பார்க்கவே ஆளை பார்க்கவே முடியாது, சகிக்க முடியாது. ஏப்பா, அதே அம்மாவை தேஞ்சு இருட்டா போயிடுறியே. அப்போ என் கையில் என்னையா இருக்குது, கடவுளுடைய குறையா? சரி, கடவுள் படைச்சிட்டா அப்படின்னு கடலை பார்த்தேன். ஆத்தாடி, எம்மா பெரிய குளம், எத்தனை அடி கம்மா. கம்மா இல்லைடா, அது கடல்றா, எம்பூட்டு தண்ணி. ஆனால் என்ன பண்ண இருந்தாலும் தாகத்துக்கு ஒரு கை அள்ளி குடிக்க முடியாது, உப்பு கறிக்கிறியே அப்படின்னு கடல்கிட்ட போய் குறை சொன்னேன். கடவுள் சொல்லிச்சு, கடவுள் படைப்புப்பான். அப்போதான் பார்த்தேன், அந்த கடவுள்கிட்டே போய் கேட்போம்டா, எல்லாரும் இந்த கடவுள் தான் சொல்கிறாங்க. கடவுள் இங்கே படைச்சவர் யாரியா? நேரம் வந்து பிரமாட்டம் வந்து கடவுள் வந்து, நீ தான் எல்லாத்தையும் படைச்சியா? ஆமாம், மரம் செடி கொடி எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவ பேதங்கள் இயற்கை எல்லாத்தையும் படைச்சு நான் தான்ப்பா. என்னையா போய் படைச்சிருக்கேன். ஏன்னா மயிலை பார்த்து, குயிலை பார்த்து, மலையை பார்த்து, மட்டையை பார்த்து, பூவை பார்த்து, நிலவை பார்த்து, கடலை பார்த்து, எல்லா பேருமே குறைய வச்சு படைச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு குறை இல்லாமல் படைக்க தெரியாதா? கோமா பேசி வச்சுக்கிட்டேன். அப்போதான் கடவுள் பார்த்தாரு, உனக்கு என்னப்பா, நீ யாருப்பா அப்படின்னாரு. நான் தான் மனுஷன். உனக்கு எத்தனை அறிவு தெரியுமா? 6 அறிவு. 6 அறிவு என்னடா அறிவு? பகுத்தறிவு. பகுத்தறிவுடைய தன்மை என்னடா? இது நல்லது, இது கெட்டது, இது இயற்கை, இது செயற்கை, இது இன்பம் துன்பம், இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, திங்கணும், திங்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. இப்படி வித்தியாசங்கள் இருக்குல்ல, பார்க்கணும்ல இந்த அடையாளங்கள்லாம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நான் உனக்கு இந்த அறிவை கொடுத்தேன். அப்புறம் ஏன்டா போயிட்டு மலைகிட்டையும் கடல்கிட்டையும் மயத்தட்டையும் குயில்கிட்டையும் மயில்கிட்ட போய் குறை கண்டுபிடிக்கிற? ஒன்று சொல்லி கேட்டுக்க, நீ மனுஷனா என்னதுனால சொல்கிறேன், நீ மனுஷன், நீ பெருமைப்பட்டுக்கிறாத. இந்த அடுத்தவங்கிட்ட குத்தம் சொல்லி குறை சொல்லி குறைவாக்குறது, ஏன்னா அந்த அவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறதையா, இந்த புத்தி மட்டும் இல்லாமல் இருந்தால் நீ நல்லா தாண்டா இருப்ப போடான்ட்டு தான் கடவுள். பார்த்தீங்களா? இப்போ மனுஷன் பிறந்தோம்னா நாம் யாரையும் குறை சொல்லலாம்,
குறை சொல்ற அளவுக்கு நாம் தகுதியான நினைச்சு பார்க்கணும். அப்ப இந்த குறை சொல்லாம இருந்தா எல்லா மனுஷனும் நல்லா இருந்தா அழகாத்தாடா இருப்பேன், நீ அழகாத்தான் இருப்ப போடா. அது மாதிரி இயற்கை கொடுத்த குறையை நம்ம இயற்கையோடு இணைந்து இறைவனோடு கலந்து வாழ வேண்டும். அப்படி உள்ளர கலந்து விட்டால் உயர்வான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்ற கருத்திலே அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். ஆளலுசு அருமையான ஒரு சாரீரவளம், என்ன ஒரு சங்கீத கானம், சலகிட்ட மாதுவாக. பொன்மானை நான் காண தகுதிவித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிவித்தோம். சலங்கையிட்டாய் ஒரு மாதே சங்கீதம் நீ பாடு, ஒரு மாதே சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டாய் ஒரு மாதே சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் பரவசம், அதை காண்பதில் இந்த பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதிவித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிவித்தோம். காரத்தில் நீங்கொண்டு காவத்தில் கருமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, தாமரை பூமீது விழுந்தனவோ. இது கண்ட வேகத்தில் மன்னரும் மோகத்தில் பறித்திட்ட வாகம் விழுந்தனோ. காட்டில் அசைந்து கால்கள் முனை தோன்று நடை போட்டால், கால்கள் முனை துயங்கு நடை போட்டால். மனமெங்கு மனமேசுது, எங்கள் மனமெங்கு மனமேசுது. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. ஏகத்தை வாழ்ந்திட வானத்தில் சுயவர் நடத்திட வானவில் இடையே பெண்ணழகில் இரண்டு குணத்தை கொண்ட புதிய தம்புராவை வீட்டில் சென்றாய், புதிய தம்புராவை வீட்டில் சென்றாய். அலைநிலா மேனியிலே சுரைபல சுவையை கண்டே, அந்த கட்டுடல் முட்டுடல் முதிராமல் சதிராடி மதிதல்லில் தவி சேர்க்குது, எங்கள் மதிதல்லில் தவி சேர்க்குது. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அதை
ஒரு அம்மானை நான் மாதவை சந்திப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பினை வாரி கொடுத்த வல்லவர்களுக்கு நன்றி தெரிவித்து வெகு சீக்கிரமாக காவல் சந்தித்து கழகத்தை ஆரம்பிக்கலாம். சிறந்த மங்கை இந்த உலகில் என்பதால் வருகிறான் காவலன். காவலன் சந்திப்போம், கழகத்தை ஆரம்பிப்போம். ஓம் நமோ நாராயண. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நீங்கி தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நீங்கி தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளவன் எல்லாம் நல்லவனாவான், இல்லாதவனோ பொல்லாதவனா பூமியிலே. என்ன நன்மை தீமை, தீமை என்ன பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. அத்தனை பேரும் உத்தமரானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நீங்கை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அழகாக தோன்றும் ஒரு கருணாகம் கண்டேன். அடியாயம் செய்வோர்க்கு மரியாதை கண்டேன். சதிகார கூட்டம் ஒன்று சபையேற கண்டேன். தவமென்று என்னை சொல் அதிகாரம் கண்டேன். கொள்ளையடிப்போர் வல்லலை போலே, கோவிலை இடிப்போர் சாமியை போலே வாழ்கின்றான். ஊழல் செய்பவன் ஜோக்கியன் போலே, ஊரையைப்பவன் உத்தமன் போலே காண்கின்றான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமரான சொல்லுங்கள். உங்கள் ஆசை நீங்கை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். சட்டத்தில் முன்னால் இன்று சதிகாரம் கூட்டம் தலைமாறி பாடும் இன்று அதிகார ஆட்டம். என்றைக்கு நீரிடத்தில் இவர் மீது நோட்டம். இப்போது புரியாது எதிர்காலம் காத்து. நாடக வீசம் கூட வராது, நாளை உலகம் இவரை விடாது சொல்கின்றேன். அதனால் திருடன் ஒரு நாள் சிறையில், பாவம் செய்தவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன். அத்தனை பேரும் உத்தமரான சொல்லுங்கள். உங்கள் ஆசை நீங்கை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளவனில் நாம் நல்லவனாமான், கொள்ளாதவனாம் அல்லாதவனா பூமியிலே. இங்கு நன்மை தீமை உண்மை என்ன பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. அத்தனை பேரும் உத்தமரான சொல்லுங்கள். உங்கள் ஆசை நீங்கை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். படுபூதி சர்வ பூதி